இலங்கையில் டீசல் விலை 600 ரூபாவாக உயருமா? விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் பெரும் துயரம். உயர்தர பரீட்சையில் 3A பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் திடீர் மரணம். இளம் பெண்ணின் வங்கிக் கணக்கில் குவிந்துள்ள பணம் போதைப்பொருள் கடத்தல் காரியம். டேட்டிங் செயலி இளம் தலைமுறையிடையே திருமணத்துக்கு மீறிய உறவு அதிகரிப்பு. வவுனியாவில் ஷாக் கொடுத்த சம்பவம் இப்படியும் நடக்கிறதா? மக்கள் அச்சம். யாழில் அண்மையில் திருமணம், கைக்குண்டுடன் கைதான இளைஞர். கிளிநொச்சியில் 2 இளைஞர்களை பலிகொண்ட கோர விபத்து. கால்வாய் ஒன்றில் குளிக்கச் சென்ற மாணவனுக்கு நேர்ந்த துயரம். வெளிநாட்டு சுற்றுலா பெண் மீது பாலியல் வன்கொடுமை. கனடாவில் தமிழ் நினைவு தூவி மீது தாக்குதல், 14 வயது சிறுவன் மீது வழக்கு பதிவு. தொடர்பென விரிவான செய்திகள். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். உலக சந்தையில் தற்போது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாய் உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாய் காணப்படும் நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என்று தெரிவித்தார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசலின் விலை உடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்க கூடும் என்றும் புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் 3A சித்தியடைந்த யாழ் இந்து கல்லூரி மாணவன் சுகையின காரணமாக மரணமடைந்துள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த மாணவன் உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் 3A சிறப்பு சித்தி பெறுபவர்கள் பெற்ற லவன் அக்சேன் என்ற மாணவன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அவர் உடல்நலக்குறைவில் காரணமாக மரணித்துள்ளார். அண்மையில் வெளியான 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை இவர் பெற்றிருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து தோற்றி கணித பிரிவில் 3A சித்தி பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் 24ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இந்நிலையில் மாணவரின் மரணம் பாடசாலை சமூகத்துக்கு பெரும் துயரத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பிலியந்தலையில் போதைப்பொருள் கடத்தல்காரி ஒருவரின் வங்கிக் கணக்கில் பெரும் தொகை பணம் வைப்பு செய்த நிலையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டார். ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த 9,37,62,939 ரூபாய் பணத்தை 2 வங்கிகளில் வைப்பு செய்த போதைப்பொருள் கடத்தல்காரி ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. சம்பவத்தில் பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் டேட்டிங் செயலி மூலம் காதலன் காதலியை தேடும் கலாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் டேட்டிங் செயலி பயன்பாடு அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திருமணத்துக்கு மீறிய உறவுகள் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. டேட்டிங் செயலியை சுமார் 40 லட்சம் பேர் பயன்படுத்துவதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. அவர்களில் 65% ஆண்களும் 35% பெண்களும் ஆவர். இவர்களில் பெரும்பாலானோர் திருமணமானவர்கள். டேட்டிங் செயலி பயன்படுத்துவதில் பெண்களின் பங்களிப்பு கடந்த 2 ஆண்டுகளில் 148% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சராசரியாக இத்தகைய டேட்டிங் செயலிகளில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை பயனர்கள் அரட்டையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலத்தை மீள அகழ்ந்தெடுத்து சடலத்தின் தலையை இனம் தெரியாத கும்பல் ஒன்று அகற்றிச் சென்றதுடன் தலையில்லா முண்டத்தை வெளியில் வீசிச் சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெருமச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அகால மரணமடைந்தார். இந்நிலையில் அவரின் சடலம் மரண விசாரணைக்கு பின் கருப்பனிச்சான் குளம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேவேளை அண்மையில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கு குறித்த மயானத்தில் இடம்பெற்ற போது அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசியது. இதையடுத்து இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டோர் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட போது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலத்தை மீள அகழ்ந்தெடுத்த இனம் தெரியாத கும்பல் அதன் தலையை அகற்றி எடுத்துச் சென்றதோடு தலையில்லா முண்டம் வீசப்பட்டிருப்பதை கண்டுள்ளனர். இது தொடர்பில் உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் அது தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். பில்லி சூனியம் செய்பவர்கள், புதைகள் தோண்டுவோர், அகால மரணமடைந்த இளையவர்களின் தலைகளை வைத்து தமக்கான பூஜைகளை செய்யும் பழக்கம் இருப்பதால் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் இந்த செயலை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தில் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரை மருதனார்படம் பகுதியில் வைத்து நேற்று தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்ட இளைஞர் மேலதிக விசாரணைக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். கடந்த 26ஆம் தேதி பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதுடன் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டு சென்ற கும்பலில் ஒருவராக இளைஞன் செயற்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் தருமபுரம் போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றது. நேற்றிரவு 10ஆம் வீதி வழியாக சென்று கொண்ட மோட்டார் கிரேடர் வாகனத்துடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 18 வயதுடைய 2 இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த இளைஞர்களுடைய சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சடலங்கள் உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தருமபுரம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராதுவலிய பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் நீராடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் போராதுவலிய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இம்முறை சாதாரண பரீட்சைக்கு தோற்றியிருந்த மாணவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிறுவன் தனது நண்பர்கள் மூவருடன் இணைந்து அந்த இடத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றது. இதையடுத்து பிரதேசவாசிகளும் இளைஞர்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் அவர் நீராடச் சென்ற இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சடலமாக மிதந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை வெலிகம பகுதியில் துருக்கி நாட்டு பெண்ணொருவர் நேற்று பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவரிடமிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிகமையில் உள்ள விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்த 31 வயதுடைய துருக்கி நாட்டு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 சுற்றுலா வழிகாட்டிகளும் அந்த பெண்ணுடன் ஒரு மதுபானத்துக்கு சென்று மது அருந்தினர். அதன்பின் அவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தியதாக தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண் தற்பொழுது மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட குறித்த சுற்றுலா வழிகாட்டிகள் அந்த பெண்ணிடம் ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,14,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. கனடாவின் பிரம்டன் நகரில் உள்ள சிங்கியா குசி பூங்காவில் அமைந்துள்ள தமிழின படுகொலை நினைவு தூபியை மார்ச் 20 அன்று அவதூறான வாசகங்கள் மற்றும் வர்ணங்களால் சேதப்படுத்திய சம்பவத்தில் 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். பேல் பிராந்திய காவல்துறையின் தகவலின்படி தொடர் விசாரணையின் பின் மார்ச் 31 அன்று பிரம்டனை சேர்ந்த இளைஞரை $5,000 மேல் மதிப்புள்ள பொதுச் சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளையோர் குற்றவியல் சட்டங்கள் அவரை அடையாளம் வெளியிட முடியாது. ஃபீல் பிராந்திய காவல்துறை தலைவர் நிஷாந்த் துரையப்பா சமூகத்துக்கு முக்கியமான நினைவிடங்களை வெறுப்புணர்வால் சேதப்படுத்துவதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழின படுகொலை நினைவு தூபி 2025ஆம் ஆண்டு மே மாதம் திறக்கப்பட்டு திறந்தபடி சில முறை சமூக விரோதிகளால் இலக்கு செய்யப்பட்டதாகவும் இத்தகைய சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.